தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3/11/2016 வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 7:42 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆனைமிக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு கிழமை வியாழன். எந்த ஆலயத்துக்கு நீங்கள் போனாலும் இன்றைக்கு குரு சன்னதியிலே கூட்டம் அதிகமாக இருக்கும். எல்லோரும் வந்து சுண்டல் தானம் கொடுப்பார்கள், சுண்டல் கடலையிலே மாலை போடுவார்கள், முல்லைப்பூ மாலை அணிவிப்பார்கள், மஞ்சள் வஸ்திரம் குரு தட்சிணாமூர்த்திக்கு அணிவிப்பார்கள், அர்ச்சனைகள் எல்லாம் செய்வார்கள். அர்ச்சனைகள் எல்லாம் பிரச்சனைகள் நிறைய வந்ததுனாலே இப்போ அர்ச்சனைகளும் நிறைய வந்துவிட்டது. பொதுவாக இந்த குருவை பற்றி நீங்கள் சில கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நவகிரகங்கள் 9ல் சுபகிரகம்னு போற்றப்படுவது குரு. குரு ஒன்று தான் தன்னுடைய பார்வையாலே உடனடியாக பலன் கொடுக்கும். எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் சரி, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறாங்க. குரு சேர்ந்தாலும் கோடி தோஷ நிவர்த்தி. இப்போ எப்படி குரு பார்க்குதுன்னா, இன்றைக்கு கன்னிராசியில் குரு இருக்குது. கன்னிராசியில் இருக்கிற குரு மகர ராசியை பார்க்குது, மீனராசியை பார்க்குது, ரிஷபராசியை பார்க்குது. இந்த 3 ராசியையும் பார்க்குற பொழுது அதனுடைய பார்வை பலத்தாலே அவர்களுக்கெல்லாம் மலை போல துயர் வந்தாலும் கூட பனி போல மாறிவிடுமா. மிகப்பெரிய ஒரு மோதல்கள் வந்துச்சு அப்படின்னா, என்ன இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவர்கள் மயங்கும் நேரத்தில் அதற்கு ஒரு மாற்று வழி அவர்களுக்கு விரைவிலே கிடைத்துவிடும். இந்த குரு பார்வைக்கு அவ்வளவு பலன் உண்டு. குரு அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு வருது. 12 கட்டத்துக்கும் வரும். ஒரு ஆண்டுக்கு ஒரு கட்டத்தில் இருக்குது. இப்போ கன்னிராசியில் இருக்கிற பொழுது 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன், ஜென்மத்திலே இருந்தால் என்ன பலன், 3லே இருந்தால் என்ன பலன், அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. 8ஆம் இடத்துல குரு இருந்தால் அஷ்டமத்து குரு மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்கும், பரிகாரங்கள் செய்யணும். 4லே இருந்தால் அர்த்தாஷ்டம குரு அப்படிம்பாங்க. அப்படி ஜென்மத்திலே குரு இருந்தாலும் கூட ஜென்மராமர் வனத்திலே அப்படின்னு ஒரு பழமொழி. ராமர் இருந்த காலத்திலே வனவாசம் போயிருக்கலாமே தவிர இப்போ அவர்களுக்கு இடமாற்றங்கள் வந்துவிடும். அதே போல் 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது பதவியில் மாற்றம் அப்படிம்பாங்க. தனுசு ராசிக்கு 10லே குரு வந்திருக்கு. இந்த குரு பகவான் 2இல் வந்தால் என்ன அப்படிங்கிறது ஒரு அழகான பழைய பாடல் ஒன்று உண்டு. அதை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ 2ஆம் இடத்திலே குரு இருக்குது. 2லே குருவும் வந்தால் இயல்பாக செல்வம் சேரும். திரண்டதோர் செல்வம் வந்து திக்குமுக்காட வைக்கும். வறண்டதோர் வாழ்க்கை மாறும். வளர்ச்சியோ நாளும் கூடும். உருண்டோடும் பணமும் வீட்டின் உள்ளுக்குள் பெட்டகத்தில் பெருந்தனமாகச் சேரும். பிரபல்ய யோகம் கிட்டும். மருந்தென ஒதுங்கி நின்றோர் மகிழ்ச்சியாய் வந்து சேர்வர் அப்படின்னு ஒரு பாடல். இதில் என்ன பொருள் அப்படின்னா, மருந்து போல நினைத்து உங்களை, அதாவது கசப்பாக நினச்சி மனக்கசப்பு ஏற்பட்டு விலகி நிற்கிறாங்கள்ல, அவங்கெல்லாம் 2ஆம் இடத்துக்கு குரு வந்த உடனே தானாகவே வந்து சேர்ந்துருவாங்களாம். எதனால் வந்து சேர்வாங்க தெரியுமா? அவங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். 2ல் குரு வந்தால் திரண்ட செல்வங்கள் வந்துவிடும். பெட்டிக்குள்ளே வைத்திருக்க பெட்டகத்துக்குள்ளே அடுக்க முடியாத அளவுக்கு பணக்கட்டுகள் வந்து விடுவோம். அப்படி 2லே குரு வந்தால் உருண்டோடும் பணம் வந்து வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்ட உடனே விலகிச் சென்ற சொந்தங்களெல்லாம் விரும்பி வந்து சேருவார்களாம். ஆகையினாலே தான் 2லே குருவும் வந்தால் இயல்பாக செல்வம் சேரும். நீங்கள் சிரமப்பட்டெல்லாம் செல்வம் சேர்க்க வேண்டாமா, இயல்பாகவே நீங்கள் செய்கிற தொழிலேயே வரலாம். அந்த தொழிலை விரிவு செய்வதில் வரலாம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பருக்கு சாதாரணமாக அவர் வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு தொழில் தொடங்கினார். ஜென்மத்தில் குரு இருக்கிற பொழுது இடமாற்றம் ஏற்பட்டுச்சு. 2லே குரு வந்த பொழுது அவர் ஒரு தொழிலை தொடங்கலாமா அப்படின்னு முயற்சி செஞ்சார். புதிய பங்குதாரர்கள் வந்தார்கள், தொழிலை தொடங்கினார்கள். அந்த தொழிலை தொடங்குகின்ற பொழுது அது பொருள் விற்பனை நிலையமாக வச்சுருந்தார். பல்பொருள் விற்பனை நிலையமாக. என்ன ஆணுச்சு, இந்த தீபாவளி பொங்கல் அப்படிங்கிறது ஒரு விசேஷ காலங்கள் வருகிற பொழுது அளவுக்கு அதிகமான ஆர்டர்கள் வந்துவிட்டது. அவரால் அந்த சரக்கை சப்ளை செய்யவே முடியலை. அதற்கு பிறகு அவர் சொன்னார், 2லே குரு வந்த பொழுது திரண்ட செல்வம் வரும் என்பது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்கூடாக கண்ட உண்மையினார். ஆகினாலே 2லே உங்களுடைய சுய ஜாதகத்திலே நீங்கள் புரட்டி பாருங்கள். 2ஆம் இடத்திலே குரு இருந்தால் கூட உங்களுக்கு செல்வநிலை நன்றாக இருக்கும். அந்த குரு புத்தி குரு தசா காலங்களிலே எல்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் குருவை கும்பிட வேண்டும். குருவை கும்பிட்டால்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பணத்தேவைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கியம் சீராக மாறும். அழகான உடலும் வாய்க்கும். பாராட்டும் புகழும் கூடும். பரம்பரை பகையும் மாறும். போராடும் நிலைதான் மாறி புதிய பாதை நமக்கு காட்டுங்கிற இந்த குருவினுடைய பார்வை பட்டாலும் குருவை வழிபட்டாலும். ஆகையினாலே இன்றைக்கு குருவாரம். நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று குருவுக்கு மஞ்சள் வண்ண வஸ்திரம் அணிவித்தால் நெஞ்சமகிழும் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் முல்லைப்பூ மாலை அணிவித்தால் எல்லையில்லாத நற்பலன்கள் கிடைக்கும். ஆகையினாலே வழிபாடு உங்கள் வளர்ச்சியை கூட்டுகின்ற நாள் இந்த நாள் என்பதை சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, நீங்களெல்லாம் யோசித்தும் பூசித்தும் செயல்பட வேண்டிய நாள். இன்றைக்கு உங்களுக்கு கூடுதலாகவே விரயங்கள் இருக்கலாம். காரணம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. உறவினர் பகை உருவாகலாம். நண்பர்கள் கூட உங்களுக்கு திடீரென பகையாகி போகலாம். நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு மீண்டும் உங்களிடமே திரும்பி வரப்போகின்றது. பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து காட்டுகின்ற நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து கொண்டே இருக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். சுபகாரிய பேச்சுக்களால் முடிவுக்கு வரும். பெண்வெளியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். சகோதர ஒற்றுமை பலப்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு பணவரவும் திருப்திகரமாகவே இருக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். சுற்றத்தார்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் 6இல் இருக்கிறார். எனவே பகை பாராட்டாமல் பேசிக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகலாம். ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள், வீடு கட்டிய வீட்டிற்கு குடிபுகலாமா என்ற எண்ணங்கள் கூட உருவாகும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள குருவை வழிபாடு செய்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துன்பங்கள் தூளாகும் நாள். துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். புதிய பங்குதாரர்கள் உங்கள் இழப்புகளை ஈடு செய்ய முன் வருவார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பல பணிகள் நேற்று பாதியில் இருந்தது என்ற கவலை இன்று மாறும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணிகளில் மாற்றம் ஏற்படும் நாள். இன்றைக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் எல்லாம் வரும். ஒரு சிலர் வாகனங்களை கூட மாற்றிக்கொள்ளலாமா என்று சிந்திப்பார். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாள். மாற்றங்களால் நல்ல ஏற்றங்கள் ஏற்படும். பக்கத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்ம குருவாக இருக்கிறார். எனவே நீங்கள் புத்துணர்ச்சியோடு செயல்படுகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். குருவினுடைய அருட்பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாண கனவுகள் நனவாகும். சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரம் இடுவீர்கள். சொத்து பதிவதில் இருந்த தகராறுகள் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. இந்த மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் இன்றைக்கு நடைபெறப் போகின்றன. துலாம் ராசி நேயர்களே, சகோதரர்களால் சகாயம் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். சந்தர்ப்பங்களை நடுவ விட வேண்டாம். அரசியல்வாதிகளாக இருந்தால் அனுகூலங்கள் கூடுதலாக கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி உண்டு. கட்டிடப்பணி தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். மாமன் மைத்துன வழியில் மனக்கசப்புகள் மாறும். விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்மச்சந்திரன் உலாவரும் என்று சாமர்த்தியமாக பேசி சமாளிக்க வேண்டிய நாள். தக்க விதத்தில் தனவரவு ஏற்படும். சிக்கல்கள் தீரும். சிரமங்கள் குறையும். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். அது மட்டுமல்ல, விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கலாம். மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்ற கவலை அகலும். சனியினுடைய ஸ்தானம் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். சனி சகாய ஸ்தானாதிபதி என்பதால் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் வெற்றி கிடைக்க வைப்பது சனி பகவானுடைய அருள் ஆசிதான். எனவே இன்று தினம் நீங்கள் குருவையும் வழிபாடு செய்யுங்கள். அதே நேரத்தில் சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலும் நாள். தொழிலை விரிவுபடுத்த தொகை வந்து சேரும். தொல்லை தந்தவர்களெல்லாம் விலகுவார்கள். புதிய பதவிகள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வாகன பராமரிப்பு செலவுகள் கூடலாம். அதே நேரத்தில் 2 செவ்வாய் இருப்பதால் சகோதர ஒற்றுமையும் இன்றைக்கு ஓரளவு பலப்படலாம். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தேக நலனில் அக்கறை காட்ட வேண்டிய நாள். திருமணத்தடை அகலும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். குரு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு வந்து சேரலாம். ஸ்தல வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்துடன் குதூகல பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கலாம். 8ஆம் இடத்து ராகு மறைந்த ராகுவார் நிறைந்த தனலாபங்கள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லும் நாள். அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் வலிக்கிறது. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். சேமிப்பில் சிறிது கரையும். என்ன இப்படி கரைகிறதே என்று நீங்கள் நினைப்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படுவது அகலும் நாள். இன்றைக்கு ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு அகலப் போகிறது. எதிர்பார்த்த இடத்திலிருந்தே உங்களுக்கு தொகையும் வந்து சேரும். உதிரி வருமானங்கள் பெருகும். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். குறு பார்வை குழப்பங்களை அகற்றும் என்பதால் நீங்கள் மனக்குழப்பம் கொள்ள வேண்டாம். விலையுந்த பொருட்களை வாங்குவதை நாட்டம் செலுத்துவீர்கள். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் அதிக கவனம் செலுத்துகின்ற நாள் இந்த நாள். நீண்ட நாளாக பேசி விட்டு போன பாகப்பிரிவினை பஞ்சாயத்துக்கள் இன்றைக்கு நல்ல முடிவுக்கு வரலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.